இது வெள்ளி வணக்கம் நேத்ரா, வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய சமகாலம் என்பது ஒரு சாதாரண காலம் அல்ல, மிகுந்த சவால் மிக்கது. எப்போது இருக்கின்ற இந்த சவால் மிக்க இந்த சந்தை இல்லாட்டி இந்த உலகத்திலே நாங்கள் போராட வேண்டுமாக இருந்தால், அல்லது அடுத்த கட்டம் நோக்கி நாங்கள் நகர வேண்டுமாக இருந்தால் எங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊரோடு ஒத்து ஓட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போல் இன்று நாங்கள் பார்த்தால் இந்த டெக்னாலஜி ஐடி என்பது மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதே போல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லாம் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது. ஏஐ என்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஏஐ என்பது அடுத்து எங்கு போகிறது, எவ்வாறு நகரப்போகிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எங்களை நாங்கள் எல்லா வகையிலும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை இவ்வாறு இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்திலே தயார்படுத்திக் கொள்வதற்கும், நாங்கள் வேகமாக ஓடுவதற்கும், எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்து கொள்வதற்கும் ஆங்கிலம் என்பது முக்கியம் இல்லையா? எனவே ஆங்கில புலமை அதிகமாக இருக்கின்ற போது எங்களுடைய சவால்களை தாண்டுவது இலகுவாக இருக்கும். அந்த அளவுக்கு இப்போது ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இப்போது எங்களுடைய மாணவர்களை வளப்படுத்துவதற்கான பல்வேறுபட்ட கல்வி திட்டங்கள் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வேளையிலே அதற்கு நிகராக, அதாவது வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எதிர்நோக்கி நகரப் போகிறோம், எங்களுடைய ஆளுமை விருத்தியை, எங்களுடைய பண்புகளை, எங்களுடைய துறைசார் திறமைகளை எவ்வாறு வளர்த்து கொள்ளப் போகிறோம் என்கின்ற ஒரு ஏக்கமும் கவலையும் இருக்கின்ற இந்த நிலையிலே யாழ்ப்பாணத்திலே TFF என்கின்ற ஒரு மையம் இருக்கிறது. அதாவது ஆளுமை விருத்திக்கான மையம், த ஃப்ளாக் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அந்த மையம் இப்போது மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. அதனுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக தான் இன்று நாங்கள் பேசப் போகிறோம். அங்கே எவ்வாறான முறையில் வளப்படுத்தப்படுகிறார்கள் மாணவர்கள், என்னென்ன முறை அங்கே கையாளப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வோம். அந்த TFF த ஃப்ளாக் ஃபோரம் அதனுடைய நிறுவனராக இருக்கின்ற திரு பெர்னார்ட் சின்னையா அவர்கள் வங்கித்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் மாத்திரமல்லாது ஆஸ்திரேலியா, அதேபோல் இங்கிலாந்து போன்ற நாடுகளெல்லாம் கடமையாற்றிய ஒருவர், வங்கித்துறையோடு தொடர்பட்ட ஒருவர். ஜஃப்னா போய் என்ற புத்தகத்தின் நூலாசிரியர் பெர்னார்ட் சின்னையா எங்களோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அதே போல் த ஃப்ளாக் ஃபோரம் அதனுடைய தலைமை வசதிப்படுத்துனராக இருக்கின்ற திருமதி அபிராமி கிறிஸ்தோத்தர் அவர்களும் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இருவரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்ததுக்கு உங்கள் இருவருக்கும் நன்றி. அதாவது இந்த ஃப்ளாக் ஃபோரம் TFF ஒரு மகத்தான பணியை செய்து வருது இல்லையா? இதை உருவாக்கணும், இப்படியான ஒரு சேவையை நாங்கள் சமூகத்தில் நிலைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் ஏன் நம்மளுக்கு வந்துச்சு? நான் வந்து யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தேன். பிறந்து வளர்ந்து அங்கே தான் படித்து 79ஆம் ஆண்டு கொழும்புக்கு வந்தேன். கொழும்புல தான் நீங்கள் அப்போ இங்கே வேலையில் எல்லாம் எடுக்கலாம். அப்போ கொழும்புக்கு வந்து நான் வேலையை ட்ரை பண்ணிக்க எனக்கு விளங்கிச்சுது. எனக்கு 3 விதமான சேலஞ்சஸ் இருந்தது. ஒன்று வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தமிழ் இங்கிலீஷ் காய்க்கிற சேலஞ்ச் இருந்தது. மற்றது இங்கே உள்ளுக்குள்ளே எனக்குள்ள ஒரு கேரக்டர் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் நல்லா படிக்கலை, நல்லா விளையாடையில கிரிக்கெட். அப்போ இங்கே வந்தோடனே எங்கள் வேலை எடுக்கிற கஷ்டமாக இருந்தது. மற்றது என்ன மாதிரி ஆக்களோட மூவ் பண்ணணும், என்ன மாதிரி ஆக்களோட கதைக்கணும், அந்த ஒரு சேலஞ்சும் இருந்தது. ஸோ நான் பிறகு எனக்கு ஒரு இன்டர்வியூஸுக்கு பிறகு ஒரு வேலை கிடச்சி, பிறகு அந்த வங்கியில் 38 வருஷம் வேலை செய்து இப்போ முடிஞ்ச அப்புறம் எனக்கு ஒரு கடைசி 10 வருஷமாக எனக்கு இது ஒரு யோசனை. யாழ்ப்பாணம் மாற்றமில்லை, எங்கே இந்த மாகாணங்கள்லேருந்து இங்கே வேறு ஆக்களுக்கு இந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்ன மாதிரி ஆக்களோட மூவ் ஆகணும், என்ன மாதிரி இங்கிலீஷ் கேட்கணும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாட்டி கான்ஃபிடென்ஸ் வராது, கான்ஃபிடென்ஸ் வராட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வராது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஃப்ளாக் ஃபோரத்தை நாங்கள் 3 வருஷத்துக்கு முதல் துவங்கினோம். உண்மைதான். இந்த ஆங்கிலம் என்பது, இங்கிலீஷ் என்பது ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒன்றாக இப்போது மாறிவிட்டது. சரி, நல்லது ஒரு சேவை இந்த நாட்டுக்காக செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த TFF தொடங்கி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இப்போது அதனுடைய தலைமை வசதிப்படுத்துனராக இருக்கின்ற அபிராமி கிறிஸ்தோத்தர், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இந்த TFF-னுடைய செயற்பாடுகள், கல்வி திட்டங்கள் என்ன அடிப்படையில் மாணவர்களை உள்வாங்கிக் கொள்கிறீங்க, என்னென்ன தகமையில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது சார்ந்த விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இங்கே மாணவர்களுக்கு வந்து
நாங்கள் பாடங்களை வந்து ஃப்ளாக்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த ஃப்ளாக்ஸ்ன்றதுல வந்து ஆங்கிலம், பிறகு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் என சொல்லக்கூடிய பேச்சாற்றலை வளர்க்குறதுக்கான ஒரு ஃப்ளாக் இருக்குது. அதை விட டெஸ்க்டாப் ஐடி ஸ்கில்ஸ், நீங்கள் சொன்னது போல் ஏஐ வந்து இன்றைக்கு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது, அது பற்றின விஷயங்கள். அதை விட பிஸ்னஸ், இந்த வணிக உலகம் எப்படி செயற்படுதுன்றது பற்றின ஒரு ஃப்ளாக் இருக்குது. இதை தாண்டி அவங்களுக்கு அவர்களை வந்து லைஃப் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எப்படி தங்களோட வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு போகைக்க வந்து எத்திக்ஸோடு இருக்கிறது, அந்த தொழில் உலகத்தோடு எப்படி இயங்குறது, அவங்களுடைய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எப்படி அவங்கள வந்து மாற்றுது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் சொல்லிக் கொடுக்கப்படும். அதை விட டீம் ப்ராஜெக்ட்ஸ், நாங்கள் எங்கே போனாலுமே குழுவாக இயங்க வேண்டியது கட்டாயமான ஒன்று, மனிதர்களை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறன்றது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் என்ற அடிப்படையில் நாங்கள் வச்சுருக்கிறோம். இதை தாண்டி என்னதான் நாங்கள் கல்வி முறையில் வந்து முக்கியமாக திருப்பி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ராஜெக்ட் என்று சொல்லி சமூகத்துக்கு எப்படி நாங்கள் கொடுக்கலாம்ன்றதை பற்றி அதில் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான செயற்பாடுகள் மூலமாக வந்து அவர்களுடைய ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் பண்பும் மற்றும் ஆளுமையெல்லாம் விருத்தியறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நாங்கள் மாணவர்களை உள்ளடக்கும் போது மாணவர்களை வந்து நாங்கள் குறைஞ்சபட்ச தகமையாக பார்க்கறது 18 வயசு, ஆனால் முழு அர்ப்பணிப்பு வேணும். இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வரைக்க வந்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அர்ப்பணிப்போட கற்றலில் வந்து அவங்க முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி நாங்கள் ஓலெவல், ஏலெவல் பாஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பெருசாக உள்வாங்கிறது இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, ஏன்னா கண்டு கொள்ளையில. ஏனென்று சொன்னால் இது வந்து எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக இருக்க வேணும், பல்கலைக்கழகம் போகிறவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்க வேணும், அடுத்து என்ன செய்யறன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க வேணும்ன்றது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அவங்கள தொழிலுலகத்துக்கு நாங்கள் எப்படி தயார்படுத்தலாம், சின்ன சின்ன விஷயங்கள். நாங்கள் ஒரு பழமொழி இல்லாட்டிக்கு ஒரு கோட் ஒன்று சொல்லுவோம், நீங்கள் முடியுமென்று நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் முடியும், முடியாத நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் முடியாது. அப்போ ஆட்டிடியூடுன்றது வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஸோ அதை வளப்படுத்துறதுல இந்த ஃப்ளாக் ஃபோரம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது என்று சொல்ல வேணும். உண்மைதான். எங்களுடைய ஆளுமை, தன்னம்பிக்கை, அதே போல் பண்பு, இவையெல்லாம் ஒன்று சேருகின்ற போது தான் நாங்கள் ஒரு முழு மனிதனாக எங்களால் வந்து பிரதிபலிக்க முடியும். அந்த வகையில் எங்களை இந்த பண்பு அல்லது ஆளுமை விருத்தியை வந்து மேம்படுத்தி காட்டுறது வந்து ஆங்கிலம் மட்டுமே இல்லை, ஆங்கிலம் என்பது ஒரு மேலதிக தகமையாக பார்க்கப்படுது. இப்போது இந்த டிஎஃப்எஃப் வந்து முற்றுமுழுதாக இலவசமாக இந்த பணியை செய்துட்டு வாரீங்க. அதனோட நிறுவனராக இருக்கின்ற பெர்னாட் சின்னையா, அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? அப்போ இதற்கான நிதிகளை எப்படி நீங்கள் கையாளுறீங்க? ஸோ தற்பொழுது இது வந்து ஃப்ரீயாக தான் நாங்கள் கொடுக்குறோம். ஏனென்னா இதை ஒரு இந்த கமிட்மெண்ட்டோட வரணும். இதுக்கு காசு பே பண்ணிட்டோம், நான் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணுமென்று வந்தால் அந்த உண்மையாக படிக்க மாட்டேன். ரைட், காசு பே பண்ணினோம், முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும் போகிறது. இது வந்து எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்டும் அசஸ்மெண்ட் பேஸ்ட் தான் செய்கிறது. ரைட், ஸோ இதுக்காண்டி நாங்கள் வெளியூர்லேருந்தும் ஸ்ரீலங்காவிலேருந்தும் எங்களோட தற்பொழுது எங்களோட நண்பர்களும் ஃபேமிலியும் தான் டொனேட் பண்ணின காசு டொனேட் பண்ணி நாங்கள் 3 வருஷத்துக்கு காசு வச்சுருக்கிறோம் நடத்துகிறதுக்கு. பிறகு கொஞ்ச நாளால் இனி நாங்கள் பிறகு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் தான் டொனேஷன்ஸ் எடுப்போம். ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 200,000 கிட்ட முடியுது ஒரு ஆளுக்கு. ஆனால் நாங்கள் இது ஒரு டிட்டர்மினேஷனாக இருக்கிறோம், இது கட்டாயம் செய்து முடிக்கணுமெட்டு. நல்லது, உங்களுடைய நல்ல நோக்கம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படணும், அது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம், வாழ்த்துறோம். இப்போ நீங்கள் முக்கியமாக இங்கிலீஷை பேஸ் பண்ணி ஆங்கில அறிவோடு சேர்த்து பண்புகளையும் ஆளுமை விருத்தியையும் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போது இப்போ இதுக்கு மாணவர்கள் உள்வாங்குற நேரம் வந்து அவங்களுக்கு அடிப்படையில் ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கத்தானே வேணும். கண்டிப்பாக ஒரு அடிப்படையான ஒரு ஆங்கிலம் வந்து இருக்க வேணும். எங்களோட பாடசாலை கல்வி முறையில் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு அடிப்படையான புரிதல் வந்து எல்லாருக்கும் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் செய்கிறது அந்த பயத்தை போக்குறது. இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு பூதம் இல்லை, இது வந்து நாங்கள் வந்து ஒரு தொழிலுலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். நாங்கள் அடுத்த வாழ்க்கையில் அடுத்த படி
கொண்டு போகிறதுக்கு அது படிப்பாக கூட இருக்கட்டுக்கு ஆங்கிலம்ன்றது வந்து ஒரு கருவியாக இருக்குது. கண்டிப்பாக இல்லை வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் போகிறதுக்கு அந்த கருவியை சரியான முறையில் பயமில்லாமல் பயன்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து இந்த டிஎஃப்எஃப் வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக உதவியாக இருக்கும். சொல்லுங்கள். இல்லை இப்போ சில நேரத்தில் ஒரு வெளியிலிருந்து ஒரு வெள்ளக்காரனோ இல்லாட்டி ஒரு தமிழ் ஆள் வெளியூர் பிறந்த ஆள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து தமிழ் கதைச்சோடனே கடைசியான சந்தோஷம். ஆனால் ஒரு எங்களுடைய ஆள் இங்கிலீஷ் கதைச்சா, எங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஆள் ஒரு இங்கிலீஷ் எங்கே இருந்தாலும் இங்கிலீஷ் கதைச்சா எங்களுடைய ஆக்கள் அதை கொஞ்சம் பாவடி விட்டு இவர் என்ன இங்கிலீஷ் கேட்குறாருன்னு சொல்கிறார். ரைட். பிள்ளை விட பயம் அவளுக்கு. ஆனால் வெள்ளைக்காரனும் அவர் வெளியிலேருந்து வந்தாங்களும் அவங்களும் பிள்ளை விட்டு தான் தமிழ் கேட்கலாம். ஸோ அந்த 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 பயத்தை நாங்கள் அப்படி சொன்ன மாதிரி நாங்கள் அதை எடுத்து விடுவோம். உண்மைதான். அந்த நிறைய பேர் அந்த இங்கிலீஷ் கதைக்காம விடுறதுக்கு வந்து பயம்தான் காரணம். சிரிப்பாங்களோ, நக்கல் பண்ணுவாங்களோ, நான் பிழை விட்டுருணுன்ற அந்த பயத்தை முதல் இல்லாமல் போகணும். அதெல்லாம் வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வாரீங்க. இப்போ உங்களோட அந்த ஒரு பெச்சாக தான் நீங்கள் இதை முன்னெடுத்து வாரீங்க இல்லையா? ஒரு பெச்சுக்குரிய காலம், அந்த பீரியட் வந்து எவ்வளோ காலமாக இருக்குது? 10 மாத காலமாக இருக்குது. நாங்கள் வளமையாக மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான் எங்களோட ப்ரோக்ராம் வந்து போகும். இப்போ வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வருஷத்துக்குரிய மாணவர்களை சேர்க்கறதுக்கு மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ அதுக்கு எல்லாம் அப்ளை பண்ணணும், விண்ணப்பிக்கணும். சரி, இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற ஆளுமை விருத்திக்கான மையமாக இருக்கின்ற டிஎஃப்எஃப் த ஃப்ளாக் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக பேசி வருகின்றோம். இந்த வேளையில் உங்களுடைய அந்த மையத்தினுடைய செயற்பாடுகள், பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டீஸ் அது சார்ந்த ஒரு காணொளி தொகுப்பு இருக்கிறது, வீடியோ கிளிப் இருக்குது, பார்ப்போம். த ஃப்ளாக் ஃபோரம் முற்றுமுழுதாக இலவசமாக மாணவர்களுக்கான விருத்தியை, அவர்களுடைய ஆளுமை விருத்தியை மையப்படுத்தி முன்னெடுத்து வருகிறது தன்னுடைய செயற்பாடுகளை. அந்த செயற்பாடுகள் குறித்தான ஒரு தொகுப்பை தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். அங்கே பார்க்குற நேரம் வந்து ஒரு சாதாரண வகுப்பறை போலவோ அல்லது கற்பித்தல் முறையை போலவோ இல்லை, வித்தியாசமாக இருக்குது. ஒரு சமூக செயற்பாடுகள் சார்ந்த, சமூக சேவை சார்ந்த, அதற்கான அடிப்படை உருவாக்குவதற்கான விடயங்கள் கூட முன்னெடுக்கப்படுவது போல தெரியுது. அதில் சம்பந்தமாக எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக.
நான் குறிப்பிட்ட போல் சிஓபி என்று சொல்லப்படக்கூடிய கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ராஜெக்ட், அதாவது நாங்கள் சமூகத்தோடு இணைந்து செயற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். அதில் வந்து இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையோடு இணைந்து, பிளட் பேங்கோடு சேர்ந்து. ஸோ இது வந்து அவைகளுக்கு எவ்வளவு அந்த எங்கள்கிட்ட இருக்கிற அந்த பிளட்டை கொடுக்கறதுன்றது வந்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இது, அது பற்றின ஒரு இது. அது வந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து அவர்கள் தான் முழுக்காத நின்று நடத்தினது எங்களை வசதிப்படுத்தினோட உதவியோடு. அடுத்தது இப்போ அண்மையில் வந்து இந்த வெள்ள நிவாரணம், பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கான எங்களால் ஒரு செயற்படுத்தப்பட்டது. எங்களுடைய டோனர்ஸின் மூலமாக வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதியை பயன்படுத்தி அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களில் வந்து இது வந்து நாங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலத்தோடு இணைந்து அதை நாங்கள் செயற்படுத்தியிருந்தோம். நாங்கள் அதை விட மற்ற மீதி பகுதி வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட டீலீப் ட்ரஸ்ட் என்று எங்களுக்கு கூடிய உதவி நிறுவனமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாங்கள் பார்ட்னர்ஷிப் மேற்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு அந்த நிதியை வந்து கையளிச்சிருந்தோம். நாங்கள் இப்படி அந்த சமுதாயத்துக்கு வந்து நாங்கள் எங்களை பற்றி மட்டுமே யோசிக்காமல் எங்களுடைய கல்வியில் மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது வந்து மற்றவர்களுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம்ன்ற அந்த சிந்தனையை தூண்டுறதா வந்து இது இருக்கும். அதுக்கான அவர்களோட உழைப்பும் வந்து இருக்குது. வெறுமான கல்வி மாத்திரமல்லாது ஒரு சமூகத்தில் காத்திரமான மனிதனாக எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான வழிகாட்டலை நீங்கள் மட்டும் வழங்குறீங்க. அங்கே இப்போ வந்து எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்க? தற்போது வந்து அங்கே இருக்கிறது வந்து 7 வசதி பணித்துறைகள் இருக்கிறார்கள். என்னோடு சேர்த்து 8 பேர் இருக்கிறோம். வசதிப்படுத்தினர் நாங்கள் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் வந்து நாங்கள் அதை குறிப்பிடுவோம். ஏனென்றா இது வந்து டீச்சிங் மட்டும் கிடையாது, டீச்சிங்கை தாண்டி ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சூழலை, ஒரு நட்புறவான சூழலையும் உருவாக்க வேணும். அதோட நாங்கள் வந்து அவர்களுடைய கல்வியை வந்து இலகுபடுத்துகிறோம். அதனால தான் அது வசதிப்படுத்தினார்கள், ஃபெசிலிட்டேட்டர்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். மாணவர்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் இடையில் வந்து ஒரு கெப் இல்லாமல் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இதை ஆரம்பமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. எதிர்காலத்தில் வந்து இதை விஸ்தரிக்கிறதுக்கான நோக்கங்கள், திட்டங்கள் எதுவும் இருக்குதா? ஸோ யாழ்ப்பாணத்தை இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. 3வது வருஷம் முடிஞ்சால் தான் எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரலாம். வேறு எங்கேயும் நாங்கள் கணக்கை லேர்ன் பண்ணாங்களே, கணக்கை பிள்ளைகளும் விட்டுருக்குறோம், கணக்கை சரியிலும் வச்சுருக்கோம், கணக்கு பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், கைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் முடிய எங்களுக்கு தெரியும் உண்மையாக என்ன மாதிரி இந்த கரிக்குலம் விளங்கப்படுத்தின மாதிரி, மற்றது என்ன மாதிரி ஆக்களை மோட்டிவேட் பண்ணி செய்யலாம். அதுக்கு பிறகு உண்மையாக இதை நாங்கள் இலங்கை முழுதும் கொண்டு வரதான் பிளான். ஆனால் அதுக்கு ஆப்வியஸ்லி டொனேஷன்ஸ் வேணும். பட் இப்போ முல்லைத்தீவு, பேட்டிக்குலோ, அப் கண்ட்ரியில் இப்போ டீலீப் ட்ரஸ்ட்ன்னு சொன்னால் அது மஸ்கேலியாவில் நடக்குது. இன்னும் ஒரு ஆள் நடக்குது மொனராகலே, எங்கேயும் கொண்டு போகலாம் இந்த ப்ரோக்ராமை. இந்த 3 வருஷம் வடிவாக செய்து சிமெண்ட் பண்ணணும். அதான் செய்கிறோம். இப்போ என்னென்ன இந்த பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட வரையக்க ஸ்கூலுக்கு இந்த இந்த பிளாட்ஃபார்முக்கு வரையக்க சில பேருக்கு கொஞ்சம் அதுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, தங்களுக்கு தன்னிலே ரெஸ்பெக்ட் இல்லை. ஸோ இப்போ இந்த அவுட்ரீச் ப்ரொஜெக்ட்ஸ் அதெல்லாம் செய்கிறது தானே. இந்த ரெஸ்பெக்ட் நாங்கள் அவர்கள் தங்களே ஓகே நாங்கள் எங்களால் ஏலும், மற்றது கம்யூனிட்டியும் யோசிக்குவோம். அதெல்லாம் நாங்கள் வி ஹேவ் டு டூ ஆல் எல்லாம் செய்து இந்த வருஷம் முடித்தா பிறகுதான் நாங்கள் யோசிக்கலாம் மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு. இப்படியான தாழ்வு மனச்சிக்கல் அதெல்லாம் இல்லாமல் செய்ய வேணும் ஆரம்பத்தில். நல்லது. ஒரு புதுமையான முயற்சி வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதிகமான வரவேற்பு எதிர்காலத்தில் இருக்கும். இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கல்வி ஆண்டுன்னு நாங்கள் சொல்லலாம். மார்ச்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய மாணவர்கள் இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி விண்ணப்பிக்கணும், என்ன முறையில் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த தற்போது இடம்பெற இருக்கிற இந்த மார்ச் இன்டேக்கில் வந்து இணைய விருப்பமானவர்கள் இந்த கீழ்வரும் இந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக நீங்கள் எங்களை வந்து அழைப்பு ஏற்படுத்த முடியும். 077 707 36 13 077 707 36 13 என்ற இந்த இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துவதன் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்தது எங்களுடைய த ஃப்ளாக் ஃபோரம் என்கின்ற இணையதளம் மற்றும் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக்,
இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பக்கங்களின் ஊடாகவும் வந்து நீங்கள் எங்களுக்கு தொடர்பினை மேற்கொள்ள முடியும். நாங்கள் உங்களுக்கான விண்ணப்பத்தினை வந்து அனுப்பி வைப்போம். இது தனி ஜஃப்ரான் மட்டும் இல்லாமல் இலங்கையில் எந்த பாகத்திலும் இருந்தும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து இப்போ நாங்கள் ஒரு சிறிய நிறுவனமாக வந்து வரதுனால வந்து அவர்கள் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வர்றதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவர்களுக்கான அந்த தங்குமிட ஏற்பாடுகள் வந்து அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். சில பேர் மென்னாரிலிருந்து வந்திருக்கணும், முல்லைத்தீவுலேருந்து வந்திருக்கணும். மென்னாரிலேருந்து 3 பேர் வந்திருக்கணும், 3 பேர் வந்தவேல், பூனேரியிலேருந்து வந்தவேல். ஸோ சில பேர் வந்து அங்கே ரூம் ஒன்று எடுத்து செய்யணும். ஆனால் நாங்கள் அந்த ரூமுக்கு நாங்கள் இது வந்ததில்லை. ஆனால் கோர்ஸ் ஃப்ரீ சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் அவங்க செய்யணும். இப்போ இது வந்து காலையிலேருந்து பின்னரம் வரைக்கும் அப்படி தான் நடக்குது. காலமாக 9 மணிக்கு அவளுக்கு தொடங்கும், பின்னேரம் வந்து 3:30 வரைக்கும் அவளுக்கான செயற்பாடுகள் வந்து இருக்கும். இதில் வந்து நாங்கள் அந்த வீடியோ பார்க்கவே ஒரு விஷயம் பார்த்தோன்னாங்க, டேர் டு ட்ரீம் ஸ்பீக்கர் சீரீஸ் என்று சொல்லி இப்போ வாழ்க்கையில் சாதித்தவர்கள் இந்த மாதிரி நாங்கள் வர வேணும் என்று சொல்லி எங்களோட மாணவர்கள் வந்து அதை ஒரு கனவு அந்த அவர்களுக்கான அந்த கனவை வந்து பெருப்பிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்பீக்கர் சீரீஸ் வந்து வெளியில் நிறைய இடங்கள்ல இருந்து பல்வேறு துறை சார்ந்தவர்கள் வந்து மாணவர்களுக்கான அந்த உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஸோ அதுவும் வந்து அவர்களுக்கு தங்களை டெவலப் அச்சீவ்மெண்ட்ங்கிறடைய அந்த மோட்டோவை வந்து உணர்த்துற மாதிரி அந்த டேர் டு ட்ரீம் ஸ்பீக்கர் சீரீஸ் இருக்குது. ஓகே நீங்கள் காலமாக 9 மணி 8:59 வந்துடணும். லேட்டாக வந்தால் பிரச்சனை என்ன செய்வீங்க? இல்லை, அது அவளுக்கு நாங்கள் அட்வான்ஸ் வார்னிங் கொடுப்போம். பிறகு அந்த கோர்ஸ் முடியக்க சர்டிஃபிகேட் கிடைக்காது. பங்க்சுவாலிட்டி இது ஒரு முக்கியமாக படிப்பிக்கலாம். கட்டாயம். அதாவது எங்களுடைய பண்பு, கல்வி முக்கியம். என்ன கல்வி இருந்தாலும் சரியான பண்பு ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் எந்த கல்வியும் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. அதனால் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் என்ற ஒரு குரலுக்கு ஏற்ப நாங்கள் இருக்க வேண்டும். அந்த நேர முகாமைத்துவத்தை சரியாக பேண வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக முதலாக கடைப்பிடிக்க வேண்டிய விடயம் வந்து நேர முகாமைத்துவம், பிளானிங், திட்டமிடல், இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்று நாங்கள் எங்களுடைய தேசிய தொலைக்காட்சியில் இந்த ஃப்ளாக் ஃபோரம் சம்பந்தமாக பேசுவதும் கூட அவர்கள் முற்றுமுழுதாக இலவசமாக ஒரு சமூக பணியாக, ஒரு ஆளுமை விருத்திக்காக முன்னெடுத்து வருகின்ற பணிக்காகத்தான் நாங்கள் உங்களை அழைத்திருந்தோம். அந்த வகையில் இப்போது மார்ச் மாதம் அவர்களுடைய அடுத்த கல்வி ஆண்டுக்கான செயற்பாடுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. எனவே இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் 077-707-3613 சரியா தொலைபேசியில்? சரி, 077-707-3613. இது இல்லாமல் இந்த ஃப்ளாக் ஃபோரம் என்கின்றவங்களுடைய இணையதளம் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், இவர்களை தொடர்பு கொள்ளலாம். சரி, உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த இறுதியில் வந்து சர்டிஃபிகேட்லாம் வழங்குறீங்க. சர்டிஃபிகேட் அதே போல் ஒரு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறீங்க தானே? இது சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன். இது இந்த சர்டிஃபிகேட்டை விட அவையோட முன்னேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படி அசஸ்மெண்ட்டால் நாங்கள் அதை முன்னேற்றம் என்ன மாதிரி ஒரு முன்னேறி கொண்டு போயின்னு பார்ப்போம். இறுதியாக நடந்த உங்களுடைய அந்த கிராஜுவேஷன் சம்பந்தமாக ஒரு 2 வார்த்தைகள். கண்டிப்பாக நாங்கள் டிசம்பர் 17ஆம் தேதி எங்களுடைய கிராஜுவேஷன் வந்து நடைபெற்றிருந்தது அண்மையில். இந்த கிராஜுவேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, நாங்கள் தனியாக சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறது, அந்த சான்றிதழை வழங்குறன்றது மட்டும் கிடையாது. அதை தாண்டி மாணவர்களுடைய ஆற்றல்களை வந்து வெளிப்படுத்துறது அவங்க பெற்றோர்களுக்கு, அதை விட அங்கே வந்திருந்த வருகை தந்திருந்த எல்லாருக்குமே வந்து அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல்கள் வெளிப்படுத்துறது. அதுவும் குறிப்பாக அந்த முழுக்க இங்கிலீஷில் தான் நடந்தது கிராஜுவேஷன் செரமனி முழுக்க. ஸோ இதுலேயும் நாங்கள் தனியாக கிராஜுவேஷன் மட்டும் இல்லாமல் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சரியாக 1 மணித்தியாலத்தில் அதை முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ நேரம் வந்து பொன்னானதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த நேர முகாமைத்துவத்தையும் வந்து முக்கியமாக இங்கே வந்து நாங்கள் கற்றுத்தரது, அவங்க கற்றுக்கூடிய ஒரு சாத்தியமும் வந்து இருக்குது. கட்டாயமாக எங்களுடைய நாளை நாங்கள் ஆரம்பிப்பதிலிருந்து முடிக்கும் வரையான ஒரு நாளிலே ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான முதல் விடயம் நேர முகாமைத்துவம். நல்லது, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும், தொடர்ந்து சிறப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாங்களும் தேசிய தொலைக்காட்சி ரீதியிலே வாழ்த்திக் கொள்கின்றோம், ஒரு பொதுமான கூட வாழ்த்திக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் TFF த ஃப்ளாக் ஃபோரம் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற அந்த ஆளுமை விருத்திக்கான மையம் தொடர்பாக பேசியிருந்தோம். அதனுடைய நிறுவனராக இருக்கின்ற திரு பெர்னாட் சின்னையா
உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் அதனுடைய தலைமை வசதிப்படுத்துனராக இருக்கின்ற திருமதி அபிராமி கிருஷோத்தர், உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நேயர்களே, இந்த அளவோடு எங்களுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். தயாரிப்பாளர் ஜெயமன், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரோடும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.